வாய்ப்பு இருக்கா? மேம் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல பேட் பண்றாங்க சூப்பரா அப்படிங்கிறது என்ன டவுட்டும் இல்லை. இன்ஃபேக்ட் அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் அண்ட் மார்க்ரம், இப்ப நிதிஷ் வேற சூப்பரா விளையாடுறாரு. அண்ட் தே ஹவ் காட் அ வண்டர்ஃபுல் பேட்டிங் லைன் அப், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அவங்க அன்பிரேக்கபிள் கிடையாது. ஓகேங்களா? இப்ப நீங்க ப்ராப்பரா பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேரும் ஃபர்ஸ்ட் 6 ஓவர் அடிக்கிற அந்த பேய் அடிதான். நீங்க அதை மீறி அதுல ஒரு 2 பேரை ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஓவருக்குள்ள, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் திருப்பி அதான் சொல்றேன், இன்னும் சேனலையும் சொல்லியிருந்தேன், ஆரோட விளையாடி அஸ்வினுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஓவர்ல 2 ஓவர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கேம் காலி. ஏன்னா அஸ்வின் கண்டிப்பா டிராவிஸ் ஹெட்டை தூக்கிடுவாரு. இதுல அபிஷேக் சர்மாவோட விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சந்தீப் அங்க ரொம்ப நாளா போலிங் போட்டுட்டு அந்த மாதிரி ப்ராப்பரான 2 போலர்ஸ் டாப் 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டா சில நேரங்கள்ல மார்க்ரம் வந்து கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டேங்குது, கிளாஸ் கொஞ்சம் சொல்றாரு. சரிங்களா? சோ தே ஸ்டில், ஆனா ஷாபாஸ் அஹமது இருக்காரு, நிதிஷ் இருக்காரு, எஸ், பட் ஸ்டில் அவங்க வந்து அன்பிரேக்கபிள் சைடு கிடையாது. ப்ராப்பரான ஒரு போலிங் எஃபர்ட், ப்ராப்பரான ஒரு ஃபீல்ட் பிளேஸ்மெண்டோட போட்டா டெஃபினெட்லி அவங்கள நம்ம ஒரு 180 ஷேட்டர் பண்ண முடியும். ஆனா நீங்க கேட்கலாம், அப்போ 280 எப்படி அடிச்சாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் போட்டெல்லாம் போலிங்கே கிடையாது. இதெல்லாம் வந்து அகைன்ஸ்ட் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட். அது அவங்க ப்ரெஷர்ல இருக்காங்களா இல்ல வேணே பண்றாங்களான்னு தெரியல, ஃபுல் டாஸா பழமா போட்டு கொடுத்தாங்க. நான் வந்து நம்ம இன்னொரு சேனல்ல கூட சொல்லியிருந்தேன், எப்படி அவங்க போலிங் போட்டாங்க அப்படின்னா, இப்ப நம்ம சின்ன குழந்தைங்களா வீட்டுல விளையாடும் போது அவங்க அவுட் ஆகக்கூடாது பழமா போட்டு கொடுப்போம் தெரியுமா? சோ அந்த மாதிரி போட்டு கொடுத்தாங்க லிட்டரலா.